இதே மாதிரி ஒரு கொடியேற்றத்தை நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலும் காலாதி காலமாக கமுக மரம் கொடியேற்றம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குதோ 2 அல்லது 3 இடங்களிலேயாவது நாகபாம்பினுடைய மூலஸ்தானத்துல சுவாமி விக்கிரகம் எதுவுமே இல்லாம பீடம் மட்டுமே கடலை அம்பாள் தன்னுடைய பிரம்பால் அடி ஆரம்பமாகி உருவம் இல்லாமல் அருவுருவமாக பல நூற்றுக்கு ஆண்டு காலமாக வாணியில் நிற்கிற இன்னும் ஒரு கோபுரம். நிறைய பேருக்கு இந்த கோவில் பரிச்சயமான ஒரு இடமாக இருக்கலாம். எங்கே என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சாக்கள். எல்லாத்தையும் நான் இந்த காலையில் சொல்லி ஆகணும். இன்னும் ஒரு இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கொடியேற்ற திருவிழாவை காட்டுறதுக்கு. இதே மாதிரி ஒரு கொடியேற்றத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கொடிமரம் இல்லாமல் ஒரு கொடியேற்றம் சந்நிதியில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை விட இதே மாதிரி கொடியேற்றம் உலகத்திலே 2 இடத்துல இருக்காம். இங்கே ஒரு இடத்துல, அது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில், அதே மாதிரி தான் இந்தியாவில் மற்ற இடம். அதுக்கு அப்பால இந்த கொடியேற்றம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குதோ அதே மாதிரி இந்த கோவிலினுடைய வழிபாட்டு முறையும் மிக வித்தியாசம். மூலஸ்தானத்துல சுவாமி விக்கிரகம் எதுவுமே இல்லாம நடக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலாக இருக்கிறது. இதை தாண்டி இந்த அம்மன் பல்வேறுபட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். கடல் எல்லாம் பொங்கி வந்ததாம். இந்த கீரிமலை கடலோடு சேர்றதுக்கு இந்த அராலி கடல் பொங்கி வரைக்கல. அந்த கடலை அம்பாள் தன்னுடைய பிரம்பால் அடிச்சு அந்த அடக்கி அதுக்கு பிறகு அந்த கடல் அமைதியாகன்னு சொல்லி நிறைய வரலாற்று விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நாவல் மரத்தினுடைய தோற்றத்தோடு இந்த கோயில் தொடங்கியது. பல நூற்றுக்கு ஆண்டு காலமாக இப்படித்தான் இங்க மரபு இருக்குது. எந்த கோயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அராலி ஆவரம்பட்டி முத்துமாரியம்மன் கோயில். இவ்வளவு ஒரு வடிவான கோயிலாக இந்த கோயில் இருக்குது. இதுதான் நான் சொல்லிடக்கூடிய அந்த நாவல் மரம். இந்த நாவல் மரத்தினுடைய உருவாக்கத்தோடு சேர்த்து தான் இந்த கோயில் இங்க உருவாக்கி இருக்குது. நிறைய பேர் இந்த பக்கத்தால போய்க்கல அல்லது இந்த அராலி வீதிக்களால போய்க்கல இந்த கோபுரம் மிக பெரிதாக வீதி கரைக்கலால தெரியும். அந்த கோவில் தான் இந்த கோயில் முன்னுக்கு கொண்டு போய் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தும். யாழ்ப்பாண நகரத்திலிருந்து ஓட்டுமடம் சந்தியிலிருந்து கல்லுண்டாய் இந்த பக்கத்தில் நீங்கள் திரும்பி அராலி பக்கம் போகிற அந்த இடத்துல வீதியில் உங்களுடைய இடது பக்கத்தில் இந்த கோயில் பிரம்மாண்டமாக தெரியும். கோயில்ன்றதை தாண்டி கோபுரம் தனியான அளவோடு இந்த பக்கத்தில் காட்சி தரும். அப்படியே வந்தால் இந்த கோயிலுக்கு தான் நேர வரலாம். நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த விஷயம் 789 பேருந்து வழித்தடம். இதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அராலி பாலம் என்று சொல்லி சொல்கிறவ அதிலேயே நீங்கள் இடது பக்கம் திரும்பி இந்த பாதை அளவரைக்குள்ள இந்த அருள் மிகுந்த இந்த கதையை கேட்கலே பல பேருக்கு புல்லரித்து போகும். இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு அற்புதங்கள் இந்த கோயிலுக்கு இருக்கான்னு சொல்லி இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு சூழலில் இந்த அம்மன் செய்யக்கூடிய அற்புதங்கள்ன்றது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. எல்லா கோயில்லையும் மூலஸ்தானத்தில் ஏதோ ஒரு சுவாமி எழுந்தருளியிருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் பீடம் மாத்திரம் இருக்குது. அதை விட அம்மன் பிரம்பால கடலை எடுத்து அடித்து அதுக்கு பிறகு அந்த கடல் எப்பவுமே ஆர்ப்பரிக்கிறது இல்லை என்று சொல்லி ஏராளமான அற்புதங்கள் இந்த அம்பாலோடு தொடர்புபட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த கொடியேற்றம் கூட மிக வித்தியாசமாகத்தான் நடைபெறும். சந்நிதி ஒரு மாறி கொடியேற்றம் இருந்தால் இந்த கோயிலில் இன்னும் ஒரு வித்தியாசம்தான். கமுக மரத்தை இடத்துல தேடி பார்த்து எடுத்து அந்த கமுகை உயர்த்தி நடுகிற ஒரு விஷயம்தான் இந்த அம்பாளினுடைய கொடியேற்றமாக இருக்கிறது. அந்த விடயத்தை எல்லாம் ஊர் சார்ந்தாக்கள் இந்த கோயிலின் ஐயா எல்லாருமே தெளிவாக சொல்லுவினோம். அன்னையினுடைய ஆலயம் ஆகம முறைகளுக்கு அமைவாக அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பூசைகள், வழிபாட்டு முறைகள் அனைத்தும் ஆகம முறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆலயத்திற்கே தனித்துவமான ஒரு கிராமிய வழிபாட்டு முறைக்கேற்ப இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே காலாதி காலமாக கமுக மரம் இங்கே கொண்டு வரப்படும். அந்த கமுக மரத்தை கொண்டு வருபவர்கள் விவசாயம் செய்கின்ற விவசாய பெருமக்களிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை உபயமாக தங்களுடைய பரம்பரையாக அந்த கமுக மரத்தை எங்கேருந்து கொண்டு வருவது என்பது அதை சேர்ந்தவர்களுடைய கண்ணிலே அம்பிகையினுடைய திருவருணனாலே தென்படும். ஆகவே தென்படுகின்ற பொழுது இந்த இடத்திலே இருக்கின்ற கமுக மரத்தை கொண்டு வருவோம் என அவர்கள் நினைத்து அந்த கமுக மரம் இருக்கின்ற வீட்டுக்காரர்களுடன் கதைக்கின்ற பொழுது இன்று வரை எவரும் மறுப்பு தெரிவித்ததும் இல்லை, அதற்கு நிதி கேட்டதும் இல்லை. அன்னையினுடைய ஆலயத்திலே கொடிமரம் ஏற்றுவதற்காக இந்த கொடிமரத்தை நீங்கள் தருவீர்களா இந்த கமுக மரத்தை என்று கேட்கின்ற பொழுது மறுப்பு சொல்லாமலுக்கு அந்த கமுக மரத்தை அதற்குரியவர்கள் போய் அதை வெட்டி கொண்டு வருகின்ற பொழுது இன்று வரை
எவ்வளவோ வாகன வசதிகள் வந்து இன்று வரை அந்த தமிழர் பாரம்பரியத்தினுடைய அந்த விவசாய பெருமக்களுடைய பாரம்பரியத்துக்கு அமைவாக மாட்டு வண்டிலே கொண்டு வருவது. இது நாட்டு யுத்த சூழ்நிலையிலே இராணுவங்கள் இருந்த பொழுதெல்லாம் பல மன பயத்துடன் செல்வார்கள். இந்த பெரிய கமுக மரத்தை எந்த ஒரு அனுமதியுமின்றி ரோட்டிலே கொண்டு வரப்போகின்றோம் என்று. ஆனால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த கமுக மரம் இங்கே ஆலயத்தை வந்தடையும். இந்த தோற்றத்துக்கு காரணமான இந்த நாவல் மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிறிய கோயில் கட்டி அதில் ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி முன்னுக்கு இதில் நீங்கள் பார்க்குற இந்த கோவிலில் கொடியேற்றம் கிடையாது. இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்காம். நானும் முதல் தான் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு மேல் பார்த்துடக்கூடிய அனுபவங்கள் இருந்தால் கீழே சொல்லுங்கள். எல்லாட்டி வந்து இந்த காலங்களில் ஏன் இப்படி நடக்குது, இது எவ்வளவு காலம் பழமையானது, இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். மறக்காமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வைங்க. கோவிலுடைய முன்புற பகுதி எப்படி இருந்து பாருங்க. இதுதான் பெரிய ஆட்கள் சுற்றி வளைச்சி வந்து இருக்கிறோம். அதை விட இன்னொரு விஷயம்தான், இந்த கோவிலுடைய தோற்றம்ன்றது பல நூற்றாண்டுகளுக்கு முதல்ல இருந்தே நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அம்மன் வழிபாடு, கிராமிய வழிபாடு இப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய தொடர்பு இந்த மண்ணுக்கும் இருக்குது. இதான் கோவிலுடைய முன்புற பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து வர்ற விஷயங்களையும் வழிபாடுகளையும் உள்ளுக்கெல்லாம் பூசி ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதையும் சேர்த்து இந்த காணொலியில் வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆலயத்தினுடைய பழமையே இங்கே அம்பிகை அருவம், உருவம், அரு உருவம். அதாவது இங்கே உருவம் இல்லாமல் அரு உருவமாக அம்பிகை இங்கே இருக்கின்றார். இது ஆலயம், அதாவது இன்றைக்கு அம்பிகையினுடைய ஆலயம் தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்து ஆலயத்தினுடைய தோற்றம் அருகிலே இருக்கின்ற நாவல் மரத்தடி. நாவல் மரத்தடியிலே சிலம்பும் பிரம்பும் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே வழிபடப்பட்ட பின்னர் அம்பிகைக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று விரும்பிய அராலிவாழ் பெருமக்கள் நாவல் மரத்தடியிலே இருந்து தேசிக்காய் ஒன்றை உருட்டிவிட்ட போது அந்த தேசிக்காய் தற்போது இருக்கின்ற மூலஸ்தானத்தடியிலே வந்து நின்றதும் அந்த இடத்தையே மூலாலயமாக கொண்டு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். அப்போது இங்கே ஆலயத்தை அமைக்கின்ற போது ஆதிசக்தியாக அம்பிகை உருவம் அற்ற தன்மையிலே ஆலயம் முழுவதும் வியாபித்து இருப்பதாக வைத்துக்கொண்டு அம்பிகைக்குரிய ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். இங்கே ஆதிசக்தியாக அம்பிகையை ஒரு பீடத்திலே ஆவாகனம் பண்ணி மூலஸ்தானத்திலே பீடம் மட்டுமே காணப்படுகின்றது. பீடத்துக்கு மேலே அம்பிகையினுடைய உருவங்கள் ஒன்றும் அங்கே இல்லை. திருவிழா காலங்களிலே, அதாவது திருவிழா, வைகாசி திருவிழா, திருவம்பாவை, சங்காபிஷேகம் மற்றும் கைக்குளிர்த்தி முதலிய அந்த விசேட உற்சவ காலங்களிலே பீடத்திற்கு மேலே ஊஞ்சல் ஒன்று அமைக்கப்பட்டு ஊஞ்சலுக்கு மேலே அம்பிகையினுடைய முகமூடி ஒன்று மூலஸ்தான இறைவியாக அங்கே வைக்கப்படுகின்றதை ஒழிய ஆலயத்தில் மூலாலயத்தில் விக்கிரக வழிபாடு இல்லை. இந்த விக்கிரகத்தை வைப்பதற்காக பல முயற்சிகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் அது அம்பிகையினுடைய திருவருள் இங்கே அரு உருவ வழிபாடாக, உருவமில்லாத வழிபாடாக அம்பிகை இருக்க வேண்டும் என்பதனாலே அங்கே விக்கிரகம் வைக்கப்படாதே இருக்கின்றது. ஒவ்வொரு கதைகளும் வித்தியாசமான பல்வேறுபட்ட உணர்வுகளை எங்களுக்கு கொடுப்பது போல இந்த கொடியேற்றமும் கொடுக்கும். அந்த கொடியேற்றத்துக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள், கோயிலுக்குள்ள வந்து கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது. இதுக்கு அப்பால வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் கொடியேற்றத்துக்கான பூர்வாங்க கிரியைகள் ஐயா தன்னுடைய சிரசில வந்து இந்த கொடிச்சியலை எடுத்து சென்று அங்கே நடக்கக்கூடிய சமய வழிபாடுகளை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதற்குரிய காரணத்தை கூட இவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏன் இந்த கமுக மரத்திலே ஏற்றப்படுகின்றது என்று இன்று வரை யாருக்கும் அது புரியாத புதிராகவே உள்ளது. தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கொடியேற்ற வைபவம் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் வேறு எந்த ஆலயத்திலும் இந்த வைபவங்களை பார்த்திருக்க மாட்டீர்கள். இது சற்று வித்தியாசமான முறையிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கொடியேற்றம் தொடர்பாக பல்வேறுபட்ட கதைகள், வரலாறுகள் எங்களுக்கு இருந்தாலும் இது தொடர்பாக இன்று வரை எங்கள் மத்தியிலே கதைக்கப்பட்டு வருகின்ற ஐதீக கதை ஒன்று இருக்கின்றது. அதாவது அராலி கிழக்கு பகுதியிலே இருந்த பெரியதம்பி சாத்திரி என்று சொல்லுகின்ற ஒருவர் கேரளாவுக்கு சென்று கேரளாவிலே இருக்கின்ற சாமுண்டி அம்மனுடைய ஆலயத்திலே அங்கே இருக்கின்ற வாகாட முறைமை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஏட்டிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மகோத்சவ முறை, அந்த வாகாட முறைமையை
கேரளாவிலே இருந்து அராலிக்கு கொண்டு வந்து அந்த வாகாட முறைமைக்கு அமைய ஆலயத்திற்கு வெளியிலே கமுகு மரத்திலே இங்கே கொடியேற்றி இந்த மகோத்சவம் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. திருவிழா ஆண்டாலே ஊர்கூடி செய்வார்கள். அதிலேயும் இந்த கொடிமரம் கொண்டு வர்றது விவசாய பெருங்குடி மக்களுக்கு எப்படி ஒரு முக்கியமான கடமையாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கொடிச்சீலை ஏனைய விஷயங்களுக்கான மரபு என்றது இந்த சிற்பம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்குரிய அந்த அம்பிகைக்கான அந்த பங்களிப்பாகத்தான் இது சொல்லப்படுது. அது கொடுக்கறதுக்கான அந்த வழிபாட்டு முறை எல்லாமே இப்போ நடக்குது. வைகாசி மாதத்திலே வைகாசி விசாகத்திற்கு முதலிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் ஆரம்பமாகி தொடர்ந்து 9 நாட்கள் இங்கே உற்சவம் நடைபெறுகின்றது. இந்த உற்சவத்திலே வெள்ளிக்கிழமை கொடியேற்றம், அடுத்து வருகின்ற புதன்கிழமை கப்பல் திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவிழா வைபவமும், தொடர்ந்து அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 8ஆம் திருவிழாவிலே இங்கே கொடிமரத்திற்கு முன்னாலே பிலாக்காய்கள் வைத்து வெட்டப்பட்டு பிலாக்காய் மடை என்று சொல்லப்படுகின்ற மடை உற்சவமும், தொடர்ந்து 9ஆம் நாள் அதாவது சனிக்கிழமை இங்கே வேள்வி என்று சொல்லப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான வேள்வி உற்சவ திருவிழாவும் அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நடைபெற்று வருகின்றது. அதாவது இந்த கொடியேற்ற வைபவத்தை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது யாழ்ப்பாணத்திலே வேறு ஆலயங்களிலே இல்லாத அளவிற்கு வித்தியாசமான ஒரு கொடியேற்றமாக இங்கே இருக்கின்றது. அதாவது இங்கே கொடியேற்றப்படுகின்ற கொடிக்கம்பம் கமுகு மரம். இந்த கமுகு மரம் ஏழாலை பகுதியிலே இருந்து ஒரு வீட்டிலே ஆண்டுதோறும் அந்த கமுகு மரம் அவர்களுடைய வீட்டிலே இருந்து இங்கே கொண்டு வரப்படுகின்றது. திருவிழாவுக்கு முதலிலே அதாவது கொடியேற்றத்திற்கு முதலிலே வருகின்ற புதன்கிழமை பாரம்பரிய முறைமைப்படி மாட்டு வண்டியிலே அராலியிலே இருந்து காலை ஏழாலைக்கு சென்று அங்கே அந்த வீட்டிலே இருக்கின்ற கமுக மரத்தை வெட்டி வண்டிலே ஏற்றி கொண்டு வருகின்ற நிகழ்வு புதன்கிழமை காலமே நடைபெறும். இந்த கமுக மரத்தை வண்டிலே ஏற்றி கொண்டு வருகின்ற போது குறைந்தது 2 அல்லது 3 இடங்களிலேயாவது நாகபாம்பினுடைய தரிசனம் கிடைக்கும். இந்த ஆண்டும் அவ்வாறு நாகபாம்பு இடையிலே 3 இடங்களிலே காட்சி தந்திருக்கின்றது. இவ்வாறு கமுக மரம் அங்கே இருந்து கொண்டு வந்த பின்னர் இங்கே விஸ்வபிரம்ம கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கமுக மரத்தை கொடிமரத்திற்கு ஏற்ற வண்ணமாக உருமாற்றம் செய்து அமைப்பார்கள். அதாவது 16 முழ நீளத்திலே கொடிமரத்தை செய்து அதற்கு ஏற்றபடி கொடிமரத்தின் முற்பகுதி பிற்பகுதி என்பவற்றை எல்லாம் சீவி கொடிமரத்திற்கு ஏற்ற வண்ணமாக அதனை மாற்றி அமைப்பார்கள். அதன் பின்னர் இன்றைய தினம் காலை கொடிமரத்திற்கு இங்கே முன்னாலே புண்ணியாவாசகம் என்று சொல்லப்படுகின்ற கிரிகைகள் இடம்பெற்று தொடர்ந்து கமுக மரம் முழுவதுமாக மஞ்சள் பூசப்பட்டு இடையிலே 7 இடத்திலே மஞ்சள் வெண்டயமாக உருட்டி வைக்கப்பட்டு மரத்தினுடைய நுனிப்பகுதியிலே 4 பக்கமும் 4 கொடிகளும் நடுவிலே சிங்க கொடியுமாக வைத்து விஸ்வபிரம்ம கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களினாலே அங்கே இறுக்கப்பட்ட பின்னர் கொடிமரம் அடியவர்களினாலே இங்கே மேலே ஏற்றப்படுகின்றது. அந்த அங்காள பக்கம் அந்த மரம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த கொடிச்சீலை அணிய விஷயங்கள் எல்லாமே இதில் வச்சு வெவ்வேறுபட்ட வர்ண கொடிகள் எல்லாமே பொருத்தப்படுது. ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் முதல் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் முதல் எங்கேயாவது இப்படி பார்த்துக்கிறீங்க அல்லது இப்படியான வரலாறு தெரியுமென்னு சொன்னால் அதை கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். எல்லா நிறத்திலான கொடிகள் இதில் கருப்பு, பச்சை, சிவப்புன்னு சொல்லி எல்லா வர்ணத்திலையும் அந்த பிரதானமான கொடிச்சீலை ஏற்ற போகிற சமநிறத்திலேயே இந்த கொடிகளும் தயார் செய்யப்படுது. என்ன செய்ய போயினோம் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். உள்ளுக்கு அந்த கொடிச்சியில் பொருத்தப்படுற சமநேரத்தில் இந்த கமுக மரத்துக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் கோயிலில் கொடிமரத்துக்கு நடக்கிற அந்த அபிஷேகம் மாதிரி இந்த கயிறு எல்லாமே கொண்டு வச்சு அந்த அபிஷேக விஷயங்கள் எல்லாமே இதில் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விதமான திரவியங்களால் ஒவ்வொரு இடங்களில் அபிஷேகம் செய்யப்படும். அந்த அபிஷேக முறையில் ஒவ்வொன்றும் இருக்கும். அதே மாதிரி தண்ணியால், அதே மாதிரி பாலால், ஏனைய விஷயங்கள், பன்னீர் என்று சொல்லி எல்லா விதமான பொருட்களாலையும் அபிஷேகம் செய்யப்படுற ஒரு பலமை இலங்கையில் வேறு எங்கேயாவது அல்லது நீங்கள் இதே மாதிரியான கொடியேற்றம் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கீழே சொல்லுங்கள். இந்த கமுக மரத்தை கொன்று அந்த மரத்தை நாட்டுகின்ற பொறுப்பு விவசாய பெருமக்களிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த கொடிப்படத்தை கீறுவது, மேலே அந்த கொடிப்படத்தை நிலைநாட்டுவதெல்லாம் இந்த பூமியிலே அனைவருக்கும் விவசாய பெருமக்கள் உணவு படைக்கின்றார்கள். இந்த சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற படைத்தலுக்கு அதிபதியாக இருக்கின்ற
விஸ்வபர்மாவிலே இருந்து வந்த விஸ்வபர்மகுல மக்கள் அந்த மேலே இருக்கின்ற கொடிப்படத்தை கீறுவது, அந்த கொடிப்படத்தை நிலைநிறுத்துவது போன்றவற்றை தொன்று தொட்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே குல ஆச்சாரப்படி, பரம்பரைப்படி இந்த விவசாய பெருமக்களும் இந்த விஸ்வபர்மகுல மக்களும் இணைந்து இந்த கொடிமரத்தை நிலைநிறுத்துவது. முதல் மஞ்சள் பூசிடுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மேலே மஞ்சளை உருட்டி அது போன்ற ஒரு பொட்டு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வைக்கணும். ஒரு வித்தியாசமான பாரம்பரிய அல்லது கிராமிய சடங்கு முறைகளில் ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்கலாம். இது தொடர்பில் ஊரில் இருக்கக்கூடிய யாரையும் நான் கேட்டு என்ன விஷயம் இதுக்கு காரணம் அப்படின்றத பதிவு செய்கிறேன். கட்டாயம் ஒரு புது விஷயமாக நிறைய பேருக்கு இருக்குமன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போது அந்த ஒவ்வொரு நிற கொடிகளும் தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. 4 பக்கமும் ஒவ்வொரு நிறம் வரக்கூடிய மாதிரி அதெல்லாமே இறுக்கி இப்போ தயார் செய்துக்கலாம். கமுக மரத்திலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடிச்சீலோட சேர்த்து அது இறுக்கப்படுது. சாதாரணமாக ஒரு கொடியேற்றத்தில் என்ன நடக்குமோ இந்த மேலே பாருங்க கருடன் இந்த வானத்தில் வட்டம் அடிக்கிற அந்த காட்சி சாதாரணமாக ஒரு கொடியேற்றத்தில் என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்குமோ அவை அத்தனையும் இங்கே நடக்குது. ஆனால் கொடிமரத்துக்கு பதிலாக இந்த கமுக மரத்தில் கொடியேற்றப்படுகிற ஒரு நடைமுறை ஏராளமான பக்தர்களுடைய வருகையோடு சேர்த்து கோயில் அங்கால இருக்குது. ஆனால் இன்னொரு சன்னிதானத்தில் தான் இது நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அதையும் கேட்கத்தான் வேணும். இரண்டு கயிறுகள் போட்டு 4 திசைகளிலும் அக்கயிறுகளை நீட்டி அடியவர்கள் மூலமாக இந்த கொடிக்கம்பம் இங்கே மேலே உயர்த்தப்படுகின்றது. அதன் பின்னர் முறைப்படி இங்கே மற்ற ஆலயங்களிலே சுவாமி கொடியேற்றுகின்ற நிகழ்வு இங்கு அப்படி அல்ல. சுவாமி 11 மணிக்கு வசந்த மண்டபம் பூஜையாகி உள்வீதி வெளிவீதி வந்த பின்னர் கொடிமரத்திற்குரிய அபிஷேகம் நடைபெறுமே ஒழிய சுவாமி வசந்த மண்டப பூஜைக்கு முன்னரே இங்கே கொடியேற்ற வைபவம் இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இங்கே கொடிமரத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 4 திசைகளிலும் 4 வர்ண கொடிகள், அதாவது 4 திசைகளுக்கும் அதிபதியாக கிழக்கு திசைக்கு இந்திரன், தெற்கு திசைக்கு யமன், இப்படி 4 வடக்கு திசைக்கு குபேரன், மேற்கு திசைக்கு நிருதி. இந்த 4 திசைக்கும் 4 அதிபதிகளாக இருக்கின்றவர்களுக்குரிய 4 நிறங்களும் அவர்களுக்குரிய நிறங்கள் 4ம் இங்கே 4 கொடிச்சீலைகளாக இங்கே அதாவது வைக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து அந்த கொடிமரத்தினுடைய நடுப்பகுதியிலே அம்பிகையினுடைய வாகனமாகிய சிங்க வாகனமும் ஆயுதமாகிய திரிசூலமும் கொடிச்சீலையாக அங்கே கீறப்பட்டு இருக்கின்றது. இந்த வித்தியாசமான கொடியேற்ற வைபவம் அராலியிலே தான் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடைபெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றோம். கொடிமரத்துக்கு இந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறதாக்க
இதுதான் பிறகு ஏற்றுறார். தேருக்கு வடம் படிக்கிற மாதிரி நாலா பக்கமும் எல்லாருமே இந்த கைத்தை வச்சிருக்கணும். இது இழுத்து தான் ஏற்ற போய் பண்ணிக்கணும் இந்த கொடி மரத்தை. பிரம்மாண்டமான கொடியேற்றம் வித்தியாசமான முறையில் ஊர் மக்களுடைய எல்லாற்ற பங்களிப்பையும் சேர்த்து நாலா பக்கமும் கைத்தை போட்டு பஞ்ச வர்ணத்தில் இந்த கொடி மேலே பாருங்க. சாதாரணமாக நாங்கள் ஏனைய கோயில் ஏற்றப்படுகிற கொடி போல கிடையாது. 4 பக்கமும் 4 நிறங்களில் நடுவில் வந்து அந்த கொடிச்சீலைக்கு ஒரு இதை போட்டு அதில் இந்த கமுக மரத்தில் குத்தி ஏற்றப்பட்டுறக்கூடிய அந்த விஷயம். இதை ஏற்றி நிறுவி அதற்கு பிறகு அதையெல்லாம் சரி செய்கிற அந்த வேலையில் வந்து இந்த பக்தர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அம்பிகையினுடைய அற்புதங்கள் பல அராலியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நீங்கள் கேட்டது போல அதாவது ஒரு சமயம் கீரிமலை பெருங்கடலும் அராலிக்கடலும் நேரடியாக தொடர்பு கொண்டவை. கீரிமலை பெருங்கடலை ஆண்கடல் என்றும் அராலிக்கடலை பெண்கடல் என்றும் அழைக்கின்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. கீரிமலை பெருங்கடல் கொந்தளித்து எழுகின்ற போது அராலிக்கடலும் கொந்தளித்து ஊரை அழிப்பதற்காக வெள்ளப்பெருக்காக வந்தது என்றும், அவ்வாறு வெள்ளப்பெருக்காக வருகின்ற போது அராலிவாழ் மக்கள் அம்பிகையினுடைய ஆலயத்திலே வந்து இந்த வெள்ளப்பெருக்கு எங்களை அழிக்காது பாதுகாக்க வேண்டும் என்று வேண்ட அம்பிகை வயோதிப பெண்ணாக கையிலே பிரம்போடு வந்து கடலுக்கு அருகிலே இருந்து கடலுக்கு அப்பிரம்பால் அடித்து நான் சொல்லும் வரை நீ அடங்கி உள்ளே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதாகவும், அதன் பின்னர் அந்த கடலுக்கு காது கேளாது சகிட்டு கடலாக இருப்பதாகவும், அம்பிகையினுடைய உத்தரவை மீற முடியாமல் கடல் இதுவரை பொங்காது அமைதியான முறையிலே கடலாக அந்த அராலி கடல் இருக்கின்றது. இது இன்று வரை அராலியிலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு வரலாறு, அம்பிகையினுடைய அற்புதத்தோடு தொடர்புபட்ட ஒரு வரலாற்று கதை. இந்த நிகழ்வை காட்டும் முகமாகத்தான் அம்பிகையினுடைய 6ஆம் திருவிழா கப்பல் திருவிழாவாக மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றது. கொடிமரம் நட்டதுக்கு பிறகு அதனுடைய ஏனைய வேலைகள் எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அதை விட ஆட்சின்ற கொடிமரம் வானுயர்ந்து இப்போ நிற்குது. இது இந்த திருவிழா முடியும் வரையும் இது அப்படியே இருக்கும். ஏனைய கோயிலில் கொடிமரம் கொடிச்சீலை அப்படி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல அப்படி இருக்கும். ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டுக்காக இந்த இடத்துல இங்கே இருக்கிறோம். எந்த ஒரு ஆலயத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு, இந்த அக்னி மூலையிலே முருகப்பெருமான் வேலுருவமாக வெளிமண்டபத்திலே இருக்கின்றார். அடுத்ததாக அங்கே வடதிசையிலே இந்த அன்னை ஆரம்பித்த நாவல் மர ஆலயம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை முதலிலே அந்த நாவல் மரத்திலே ஆரம்பமாகி அதனை தொட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மகோத்சவ காலங்களிலே திருவம்பாவை, நவராத்திரி போன்ற விசேஷ நாள்களிலே கொலு வைத்தல் என்கின்ற முறையிலே கும்பம் வைக்கப்பட்டு அந்த கும்பத்திலே அன்னையினுடைய முகம் வைக்கப்பட்டு ஒரு பெரிய வயதான பெண் அங்கே வீற்றிருப்பது போல இங்கே வெளியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது காட்சி அளிக்கும் அந்த அம்பிகையானவள். இந்த அம்பிகையின் உள்வீதி வெளிவீதி வலம் பெறுகின்ற உற்சவமூர்த்தி அம்பிகையை பார்த்து பல அடியவர்களுடைய கண்ணுக்கு பலவிதமாக தெரியும். ஒரு சிலர் சொல்வார்கள் இன்றைக்கு அம்பாள் குழந்தை பிள்ளை போல் முகம் பார்க்க இருக்கின்றது என்று. இன்னொரு சிலர் சொல்வார்கள் ஒரு வயதான பெண் மாதிரி என்னுடைய கண்ணிலே தோற்றுகின்றாள் என்று. இப்படியாக இந்த அன்னையானவள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். 8ஆம் திருவிழாவிலன்று மாலையிலிருந்து 9ஆம் திருவிழா கொடியிறக்கம் வரைக்கும் இங்கே கொலு வைக்கின்ற நிகழ்விலே கும்பத்திலே விநாயக பெருமான், முத்துமாரி அம்பாள், சுப்பிரமணியர், பேச்சி அம்பாள் ஆகிய 4 மூர்த்தங்களும் கும்பத்திலே கொலு வைக்கப்பட்டு அந்த கொலு ரூபமாக இருக்கின்ற விநாயக பெருமானும் முத்துமாரி அம்பாளும் சுப்பிரமணிய பெருமானும் இங்கே கிராம பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற
முன்னோர்கள் வகுக்கப்பட்ட ஒழுங்குமுறையின்படி அந்த கிராம பிரதட்சணம் ஊர்வலமாக அன்னை வந்து இந்த திருத்தலம் என்கின்ற இந்த ஆலயத்திலே தங்கி இங்கேதான் 9ஆம் நாள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் இந்த கொடிமரத்துக்கு முன்னால் இருக்கின்ற மண்டபத்திலே நடைபெற்று அனைத்து அடியவர்களும் பொங்கல், பிலாப்பழம் வெட்டுதல் போன்ற படியல் வைத்தல் போன்ற நேர்த்திகளுடன் இங்கே அந்த கொடியிறக்க வைபவமானது நிறைவு பெறும். ஏனைய ஆலயங்கள் போல் ரதோற்சவமோ அல்லது தீர்த்த உற்சவமோ இங்கு நடைபெறுவதில்லை. மாலையிலே தான், இரவிலே தான் அநேகமான ஆலயங்களிலே கொடியிறக்கம் நடைபெறுவது. ஆனால் இங்கே அன்றைய தினம் பகல் திருவிழாவுடன் மகோத்சவம் நிறைவு பெற்று பகல் திருவிழாவுடன் கொடியிறக்கம் நடைபெறும். இந்த கிரிய முறைகள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கே மரபு ரீதியாக பரம்பரையாக அந்த முறைகளை கடைப்பிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்னையினுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து நித்யம் லோகா சமஸ்த சுகினோ பவந்து. ஆலயம் இது பழமை வாய்ந்த ஆலயம். நாவலடியில் தான் ஆரம்பமாகி, நாவலடி மேல ஆரம்பமாகி இப்போது பெரிய விருத்தமாகி இப்பொழுது மிகவும் சிறப்பாக எல்லாம் நடைபெற்று கொண்டே வருகின்றது. அது எல்லா இடங்களிலும் பார்க்க இங்கே மாறுபட்ட விதமாகத்தான் இங்கு நடைபெறுகின்றது. அப்போது கொடியேற்ற பார்த்துருப்பீங்கள். இந்த இடம் அந்த கமுகமரம் மாத்திரம் ஏறி இருக்கும். இப்போ அதை சுற்றி எப்படி இந்த எல்லைப்படுத்தல் இல்லாமல் நடந்து அதை இறுக்கி ஒரு வித்தியாசமான முறைக்கு இப்போ கொண்ட இனம். இந்த கொடியேற்றத்தினுடைய வரலாறு என்பது மிக வித்தியாசமானது, மிக விசித்திரமானது. அம்பாளுடைய அற்புதங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஐயா நிறைய விஷயங்கள் காணொலியில் சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் காணொலியில் சொல்லல, தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சொல்லியிருந்தார். உண்மையில் கேட்குற போதே புல்லரிக்கிற அளவுக்கு இந்த அம்பாளுடைய அற்புதங்களும் சிறப்புகளும் இருக்குது. இந்த சூழலை பார்க்கவே மிக வித்தியாசமாக இருக்குது. அந்த இடத்துல தான் கொடியேறினது. ஆனால் அம்பாளுடைய கோயில் இங்கே இருக்குது. இவ்வளவு வானம் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தோடு இந்த கோயில் இங்கே இருக்குது. தொடர்ந்து இங்கே இந்த கொடி இறக்க வைபவமும் சிறப்பானது. 9ஆம் திருவிழா, அதாவது சனிக்கிழமை மதியம் இங்கே தளம், அதாவது கொடிமரம் ஏற்றப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு நேரே மேற்கே இருக்கின்ற பகுதி தளம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே தளத்திலே அம்பிகைக்குரிய பூசை வழிபாடுகள் முடிந்து திருவூஞ்சல் முடிந்த பின்னர் அம்பிகையை தளத்திலே உள்ளே வைத்து அதன்பின் இன்று கொடியேற்றிய அந்த விஸ்வபிரம்ம கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த கொடிமரத்தை கொண்டு வந்து அதற்கு உரிமையாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் நிற்க அந்த கொடிமரத்திற்கு முன்னாலே மண்வெட்டியால் நிலத்திலே மண்வெட்டி அந்த மண்ணை அகற்றி கொடிமரத்தை கீழே இறக்கி கொடியிறக்க திருவிழாவோடு அம்பிகையினுடைய திருவிழா நிறைவடைந்து வருகின்றது. அது மிக நீண்ட காலமாகவே ஏழாலையைச் சேர்ந்த அங்கே 3-4 வீடுகளிலே இந்த கொடிமரம் எடுக்கின்ற முறை இருக்கின்றது. அதாவது போய் தேடுவார்கள். இந்த வருஷத்துக்குரிய மரம் போன வருஷமே தேடி கட்டி விட்டுட்டு வருவார்கள். அப்போ இந்த முறை போய் வாரம் திருவிழாவுக்கு எந்த மரத்தை நாங்கள் எடுப்பது என்று ஏழாலையிலே ஒரு 5-6 வீடுகளிலே போய் தேடுவார்கள். தேடி அங்கே எந்த மரம் அந்த கொடிமரத்தை வைப்பவர்களுக்கு எந்த மரம் ஏற்றதாக அமைகின்றதோ அந்த மரத்தை இது வருகின்ற வருட திருவிழாவுக்கென்று அதிலே தென்னோலையினாலே ஒரு காப்பை கட்டி விட்டுட்டு வருவார்கள். போன வருடம் கட்டிய மரத்தை இந்த வருட திருவிழாவுக்காக தரித்து ஏற்றி கொண்டு வருவார்கள். நாங்கள் வேறு ஒரு இடங்களில் நிறைய தண்ணி பந்தல் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 3 இடத்துல வித்தியாசமான விஷயங்கள். இங்கே தண்ணி ஊற்றினோம், அதுக்கு அடுத்தது மோர், அதுக்கு அங்கே குளிர்பானம், 3 பெரிய இது மாதிரியான சட்டியில் வச்சு இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தண்ணி பந்தலில்